இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சட்டத்தின் அடிப்படையிலே சின்சியூ பத்திரிகை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ஜாலூர் கெமிலாங்கை முழுமையற்ற விளக்கப்படம் பிரசுரிக்கப்பட்ட விசாரணைக்கு உதவுவதற்காக சின்சியூ டெய்லி தலைமை ஆசிரியர் மற்றும் துணை தலைமை ஆசிரியர் கைதானது அரசு மலேசிய போலீஸ் படை PDRM நடவடிக்கை சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகும். சம்பந்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக சட்டப்படி எந்த ஒரு தரப்பினரையும் தடுத்து வைக்க போலீசாருக்கு அதிகாரம் உள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் PDRM மற்றும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC ஆகியவை 3 வெவ்வேறு கோணங்களில் இருந்து இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தும் என்று ஃபாமி கூறினார். முதல் குற்றம் அல்லது இந்த விஷயம் முதலில் சின்சுவின் பிரசுரிக்கப்பட்ட பதிப்பில் காணப்பட்டது. எனவே 1984ஆம் ஆண்டு உள்துறை அமைச்சின் கட்டுப்பாட்டில் உள்ள அச்சகங்கள் மற்றும் வெளியீடுகள் சட்டத்தின் முதல் கட்டமாகவும் இது உள்ளது. இரண்டாவதாக சின்னங்கள் மற்றும் பெயர்களின் அடிப்படையில் 1963ஆம் ஆண்டு முறையற்ற பயன்பாட்டை தடுக்கும் சட்டம் மற்றும் இன்னும் பல சட்டங்களின் கீழ் மீறல் இருந்ததாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். அனைத்து கல்விக் கழகங்களும் ஜாலூர் கெமிலாங் சின்னத்தை பயன்படுத்த ஊக்குவிப்பு. கல்வி அமைச்சின் கீழ் இல்லாத கல்விக் கழகங்களில் பயிலும் மாணவர்களின் சீருடையிலும் ஜாலூர் கெமிலாங் சின்னம் இடம்பெறுவது ஊக்குவிக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிடே கூறியுள்ளார். கல்வி அமைச்சின் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களும் இதனை கடைபிடிப்பது உறுதி செய்வது மற்றும் அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் விரைவான ஆதரவை பெறுவதுமே இந்நடவடிக்கையின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் இந்த அறிமுகம் தொடங்கப்பட்டது. இதில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மந்திரி புசார்களும் பங்கேற்றனர். அவர்கள் அனைவரும் பிள்ளைகளின் பள்ளி சீருடையில் தேசிய சின்னம் அணிவதாக உறுதி கொண்டனர். மேலும் கல்வி அமைச்சின் செயல்படாத தரப்பினரும் தங்களுடன் இந்த முயற்சியில் கலந்து ஆதரிப்பதை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் என்று அவர் கூறினார். மை டிஜிட்டல் ID பயன்பாட்டை அதிகரிக்க பரிந்துரை. போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவதற்கும் மை டிஜிட்டல் ID செயலி பயன்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரையை உள்துறை அமைச்சு முன்வைத்துள்ளது. அச்செயலின் பயன்பாடு கட்டாயமாக்கப்படவில்லை என்றாலும் வரும் காலங்களில் அதன் பயன்பாட்டை அதிகரிக்க ஊக்குவிக்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். நேற்று கோலாலம்பூரில் அரசு மலேசிய போலீஸ் படை ஏற்பாட்டிலான நோன்பு பெருநாள் விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் அதனை கூறினார். அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்திய ஊகங்கள். பிரதமர் மறுப்பு. அடிலான் தேர்தல் என்பது கட்சியின் உள் விவகாரம் என்றும் அதற்கும் அரசாங்க நிர்வாகத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதால் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்ற யூகங்களை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். மேலும் அமைச்சரவையில் பதவிகள் தொடர்பான அனைத்து பரிசீலனைகளையும் நிர்வாகத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் செயல்திறனை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகின்றன தவிர அரசியல் நகர்வுகள் அடிப்படையில் அல்ல என்று அடிலான் கட்சி தலைவருமான அவர் தெளிவுபடுத்தினார். நேற்று உயர்கல்வி அமைச்சின் கட்டிடத்தில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் உபசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார். இதனிடையே 2025ஆம் ஆண்டு அடிலான் கட்சியின் கிளை அளவிலான இளைஞர் மற்றும் மகளிர் அணிக்கான தேர்தல்களில் ஏற்பட்ட அதிர்ச்சிக்குரிய முடிவுகள் குறித்து கருத்துரைத்த பிரதமர் ரம்லியின் துங்கு செகஜப் என்ற பாடலின் ஒரு வரியை மேற்கோள் காட்டி நகைச்சுவையாக கூறினார். இம்முறை நடைபெற்ற அடிலான் கட்சியின் தொகுதி தேர்தலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. உயர்நிலை துறைகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் நடுத்தர தொழில்நுட்பத்தையும் அதிகரிக்கலாம். அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப ஜாம்பவான்களை உருவாக்குவதற்கான சரியான நேரத்தையும் வியூக வாய்ப்பையும் ஜோஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSS கீழ் உள்ள அவ்விரு நாடுகளின் ஒத்துழைப்பு வழிவகுக்கிறது. இந்நிலையில் உயர்நிலை துறைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தாம் கருதுவதாக முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சின் துணை அமைச்சர் லியூ சின் தாங் தெரிவித்தார். மாறாக உலகளாவிய தேவைகளை நிவர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நடுத்தர அளவிலான தொழில்நுட்ப தீர்வுகளின் திறனை அதிகரிக்கலாம் என்று அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க சந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் மட்டும் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக பிற பின்தங்கிய சந்தைகளில் உள்ள வாய்ப்புகளை மலேசியாவும் சிங்கப்பூரும் ஆராய வேண்டும் என்றும் லியோ சொன்னார்.
மலேசிய சிங்கப்பூர் பங்காளித்துவத்தின் வழி ஆசியானை ஒட்டுமொத்தமாக வலுப்படுத்த முடியும் என்று JSS கூட்டு வணிகம் மற்றும் முதலீட்டு விவாதத்தில் கலந்து கொண்ட அவர் குறிப்பிட்டார். அயர்கூனிங் இடைத்தேர்தல் சுமூகமாக நடைபெறும், முன்கூட்டியே வாக்கெடுப்புக்கான ஏற்பாடுகள். அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு இன்று டுன்ஏயில் நடைபெறவிருக்கும் முன்கூட்டியே வாக்களிப்புக்கான ஏற்பாடுகள் சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பு மையமாக செயல்படவிருக்கும் தாபா மெர்டேகா மண்டபத்தில் முன்கூட்டியே வாக்களிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள 3 வாக்கு சாவடிகளின் வாக்குகள் சேகரிக்கும் பெட்டிகளை சரிபார்க்கும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். முன்கூட்டியே வாக்களிப்பு தொடர்பில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் 3 வாக்குச்சாவடிகளின் தலைவர்களுடன் ஒரு மேற்பார்வையாளரும் கலந்து கொண்டார். வாக்குப்பெட்டிக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் போதுமானவையா என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அதோடு வாக்காளர் பதிவுக்கான வாக்களிப்பு சீட்டு, தேர்தல் மை, வாக்குச்சீட்டு முத்திரை மற்றும் அது தொடர்புடைய இதர படிவங்களும் சரிபார்க்கப்பட்டன. ஊழலை துடைத்தொழிப்பதில் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் HRD கார்ப் நிறுவனம் உறுதி. ஊழலை துடைத்தொழிப்பதிலும் நிலையான நிர்வாக நடைமுறையை மேலோங்க செய்வதிலும் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் உறுதி கொள்வதாக மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான HRD கார்ப் தெரிவித்தது. ஊழலுக்கு எதிராக HRD கார்ப் நிறுவனம் விட்டுக் கொடுக்கும் போக்கினை துளியளவும் கடைபிடிக்காது. ஒரு நிலையான வேலை பண்பினை உருவாக்க அந்நிறுவனம் முனைப்பு காட்டும். ஊழல் தடுப்பு உறுதிமொழியை HRD கார்ப் தலைவர் டத்து அபுஹுரையா அபு யாஷித், இயக்குநர்கள் வாரிய உறுப்பினர்கள், செயற்குழு நிர்வாகிகள், இயக்குநர்கள் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறாமல் இருக்கவும் அரசாங்க கட்டளைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்ற நடவடிக்கை முன்னெடுக்கும் விதமாக இந்த உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனிதவள அமைச்சின் தேவான் கெசுமாவில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்சி அசாம்பாக்கி பார்வையிட்டார். மறைந்தார் போப் ஆண்டவர். இறை இயேசுவின் உயிர்ப்பு தினமாகிய ஈஸ்டர் பெருநாளின் கொண்டாட்டம் கூட இன்னும் நிறைவடையாத வேளையில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் ஆண்டவர் நேற்று காலமாகிய செய்தி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வயது மூப்பு மற்றும் சுவாச பிரச்சினை காரணமாக சிகிச்சையில் இருந்து வந்த போப் பிரான்சிஸ் தமது 88வது வயதில் இயற்கை எய்தினர். சுவாச கோளாறு காரணமாக கடந்த 14ஆம் தேதி இத்தாலி ரோமில் உள்ள மருத்துவமனையில் போப்பாண்டவர் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவருக்கு நுரையீரலில் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். 2013ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக போப் பிரான்சிஸ் பணியாற்றி வந்தார். முன்னதாக போப் பதவியில் இருந்து 26வது பெனடிக்டின் விலகலை தொடர்ந்து தலைமை குருக்களால் பிரான்சிஸ் போப்பாண்டவராக நியமிக்கப்பட்டார். தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினாவை பூர்வீகமாக கொண்ட அவரின் மறைவு குறித்து உலக வாழ் கிறிஸ்துவ அன்பர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.